விஜயை பொறுத்தவரை மக்கள் செல்வாக்குள்ள ஒரு தலைவராக இருக்கிறார். திமுக அதிமுக பாஜக அதிமுக கூட்டணி பலமான கூட்டணி, தமாக எல்லோரும் நாங்கள் இருக்கிறோம். ஆனால் எல்லோருக்கும் ஒரே நோக்கம், மக்கள் விரோத திமுக ஆட்சி அகற்றப்பட்டாக வேண்டும். மக்கள் அது நீங்க சொல்றது சரிதான் சார். நீங்க அப்படி திமுகவை எதிர்ப்பவர்கள் ஓரணியில வாங்க, ஒரு புள்ளியில வாங்கன்னு சொல்றதுலாம் சரிதான். ஆனா கரூர் சம்பவத்திற்கு முன்னதாக பாஜகவையும் அதிமுகவையும் ஒரு மதுரை மாநாட்டில் அதிமுகவையும் சேர்த்து தான் விமர்சிச்சார். அப்படி ஒரு விமர்சனத்தை முன்வைத்த ஒருவரை உங்களுக்காக நாங்க நிக்கிறோம், நீங்க உங்களுக்கு ஆதரவாக நாங்கள் இருக்கிறோம் அப்படிங்கிற அந்த குரலை நீங்க சொன்ன மாதிரி அந்த 41 பேரை பறிகொடுத்த பின்னால் சொல்ல வேண்டிய காரணம் என்ன சார்? நான் என்ன சொல்றேன், அவருக்கு ஒரு நெருக்கடி வந்திருக்கு. இந்த நெருக்கடியில் அவரை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிரணியில் இருப்பவர்களுக்கு இருக்கிறது. ஒன்று. ரெண்டாவது ஏதோ விஜய் பாஜகவை எதிர்த்து பேசினாரு, அதிமுக எதிர்த்து பேசினாரு, அவரை எப்படி ஆதரிக்கலாம்னு சொன்னா இன்னைக்கு திமுக காங்கிரஸும் கூட்டே இருக்க முடியாது. 1.5 லட்சம் தமிழர்கள் படுகொலை. நம்ம அதை மற்ற கட்சிகளை விட்டுட்டு தான் சார் பேசுறோம். சொன்ன ஆரம்பத்துல இருந்து முதல் சார் கட்சி ஆரம்பிச்சு திமுக காங்கிரஸ் செஞ்சா இல்ல அது கரெக்ட் தான். இது வரைக்கும் அப்படியான விமர்சனங்களை வைக்காத கட்சிகளே இல்ல, கூட்டணி வைக்காத கட்சிகளே இல்ல. அப்படி வச்சு அதுதான் வரலாறு. ஆனா இங்க கட்சி ஆரம்பித்து நேரடியாக 2026 சட்டமன்ற தேர்தலை முதல் முறையா சந்திக்க போற கட்சி தாவேகா. அந்த கட்சி முதல் தேர்தலுக்குள்ளாகவே இத்தனை சமரசத்தையும் செய்து கொண்டால் அந்த கட்சி மீதும் அந்த கட்சி தலைவர் மீதும் மக்களுக்கான நம்பிக்கை என்ன? அது இல்ல சார், கண்டிப்பா நம்பிக்கை இருக்கும். ஏன்னா ஒரு பலமான கூட்டணி அமைத்து 41 உயிர் பலிக்கு காரணமான ஆட்சியை அகற்றினார் என்ற ஒரு பெருமை விஜய்க்கு கிடைக்கும். பலமான கூட்டணியின் மூலமாக அந்த வெற்றியை ஈட்டி தந்தால். அதனால அது மட்டும் இல்லை, இன்னைக்கு நீங்க சொல்றீங்க எப்படி அவர் போய் கூட்டு வைக்கலாம்னா 72ல எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்சார். திண்டுக்கல் பை எலெக்ஷன்ல அவர் தனியா நின்று வெற்றி பெற்று காட்டினார். ஆனால் 77 நாடாளுமன்ற தேர்தல் வந்தபோது காங்கிரஸோட கூட்டு வச்சாரு. திராவிட கட்சிகளை பொறுத்தவரை ஏதாவது ஒரு தேசிய கட்சியோடு அனுசரித்துத்தான் அரசியல் தமிழகத்திலே செய்து கொண்டு இருக்கிறார்கள். ஒன்று எம்ஜிஆர் காங்கிரஸோடு வைத்தால், கருணாநிதி ஜனதா கட்சியோடு கூட்டு வைக்கிறார், அல்லது ஜெயலலிதா பாஜக விட்டு வெளியே காங்கிரஸோடு சேர்ந்தால் திமுக பாஜகவோடு கூட்டு வைக்கிறது. அந்த அடிப்படையில் விஜய் அவர்கள் ஒரு தேசிய கட்சியோடு இணைந்து செயல்படுவது என்பது அது காலத்தின் கட்டாயம். அதனால இது ஏதோ முன்மாதிரி, ஏற்கனவே இருக்கிற முன்மாதிரியை பின்பற்றி இன்றைக்கு அதிமுக பாஜக கூட்டணியில் விஜய் சேருவது என்பது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாதம்.